துருக்கிக்கு விளையாட சென்ற இந்தியாவை சேர்ந்த 149 மாணவ மாணவிகள் பத்திரமாக டெல்லி திரும்பினர். துருக்கியில் ஆட்சி நடத்தி வரும் அதிபர் ரீசெப் தய்யிப் எர்டோகனுக்கு எதிராக கடந்த வாரம் ராணுவத்தில் ஒரு பிரிவினர் திடீர் புரட்சியில் ஈடுபட்டனர். ஆனால் பொதுமக்கள் போராடி புரட்சியை முறியடித்தனர். புரட்சியின் போது நடந்த கலவரத்தில் ராணுவத்தினர் உட்பட 300 பேர் கொல்லப்பட்டனர். ராணுவத்தினர் புரட்சியில் ஈடுபட்ட போது துருக்கியின் வடகிழக்கில் உள்ள நகரமான டிராப்சோனில் நடந்த பள்ளிகளுக்கு இடையிலான உலக சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த 149 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இவர்களில் 20 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆவர். அவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும்படி துருக்கி அரசை இந்திய வெளியுறவுத்துறை கேட்டுக்கொண்டது. அதன்படி இந்திய மாணவ மாணவிகள் பலத்த பாதுகாப்புடன் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். போட்டிகள் முடிந்த நிலையில் 149 மாணவ மாணவிகளும் செவ்வாயன்று பத்திரமாக டெல்லி திரும்பினர். பயங்கர கலவரங்களுக்கு மத்தியில் துருக்கியில் இருந்தது திகிலான அனுபவம் என மாணவ மாணவிகள் கூறினர்.